உமக்கு தந்தேன் இயேசு நாயகா இயேசு நாயகா சங்கீத பகுதியை வாசிக்கலாம். வாசிக்க வேண்டிய சங்கீத பாகம் 20ஆம் சங்கீதம். சில ரதங்களை குறித்தும் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள். நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுவோம். மேன்மை பாராட்டுவோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நம்முடைய மேன்மை என்ன, நம்முடைய உயர்வு என்ன, நம்முடைய எல்லா புகழ்ச்சி என்ன? ஆண்டவர் தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அதே சொல்லுங்கப்பா. சில ரதங்களை குறித்தும் ஹல்லேலூயா ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நிறைய பேர் சொல்லுவாங்களே, நான் எம்பிக்கு பேரனா இருக்கிறேன், எம்எல்ஏ மகனாக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஹல்லேலூயா. யாருக்கு உயர்ந்த மேன்மை? என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மட்டும்தான். கை வைத்து ஆமென் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. நாங்கள் உலகத்தை குறித்து மேன்மை பாராட்டல, படிப்பு குறித்து மேன்மை பாராட்டல, பட்டத்தை குறித்து மேன்மை பாராட்டல, சொத்தை குறித்து நாங்கள் மேன்மை பாராட்டல, எல்லாவற்றுக்கு மேலாக நாமத்தை குறித்து நாங்கள் மேன்மை பாராட்டுவோம். ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். வானத்துக்கு பூமிக்கு மேல் உயர்த்தப்பட்ட ஒரே ஒரு நாமம் இயேசு கிறிஸ்துவின் நாமம் மட்டும்தான். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? கரங்களை உயர்த்துவோமா? உயர்த்தப்பட்ட ஒரே நாமம் இயேசு கிறிஸ்துவின் நாமம் மட்டுமே. ஜபத்தை கேட்கிற, நம்மை சுலமாக்குற, சாட்சியாக வைக்கிற நல்ல நாமம், உயர்ந்த நாமம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமம் மட்டுமே. எல்லா நாமத்துக்கும் எல்லா நாமத்திற்கும் மேலாக உயர்த்தப்பட்ட நல்ல நாமம் இயேசுவின் நாமம் மட்டும்தாங்க. நாமத்தை எவ்வளவு உயர்த்துகிறீர்களோ வாழ்க்கையில அற்புதத்தை நீங்க பெற்றுக் கொள்வீர்கள். ஆண்டவரே ஸ்தோத்திரம். மனுஷ வாழ்க்கையை மாற்றக்கூடிய நல்ல நாமம். பூமியில் எத்தனை நாமங்கள் இருக்கு, எந்த நாமம் யாரையும் மாற்ற முடியவில்லை. உலகத்துல உயர்ந்த நாமம். ஆமா, தாவி சொல்றாரு, நான் ரத்த குத்து மேன்மை பாராட்டலப்பா, பெரிய சொத்து குத்து மேன்மை பாராட்டல, அழகுத்த மேன்மை பாராட்டல, எல்லா மேன்மை விட எங்களுக்கு உயர்ந்த மேன்மை கர்த்தருடைய நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுவோம். ஹல்லேலூயா. சத்தத்தை உயர்த்தி உற்சாகத்தோடு நம்மளா யாருங்க?
ரட்சிக்கப்பட்டவர்கள், நம்மளை யாரு மீட்கப்பட்டவர்கள், நம்மளை யாரு முத்திரைப்பட கர்த்தர் ஸ்தோத்திரம். அப்ப நமக்குள்ள பெரிய வல்லமை இருக்கிறதா? நிச்சயம் இருக்கிறது. ரட்சிப்புண்டா? நிச்சயம் உண்டு. மீட்புண்டா? நிச்சயம் மீட்புண்டு. கர்த்தர் ஸ்தோத்திரம். அதான் வசனம் வாசிக்கிறோம். அவர் நாமத்தை குறித்து நாம் மேன்மை பாராட்டுவோம். அல்லேலூயா. கையை உயர்த்தி நாமம் என்ன தெரியுமா? அதிசயமானது, ஆலோசனை கர்த்தர், வல்லமுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு. கர்த்தரை ஸ்தோத்திரம். நாமத்தை யாரெல்லாம் கேட்கிறாரோ ரட்சிக்கப்படுகிறார்கள். வாழ்க்கைக்கு பூமி உலகம் முழுவதும் பறைசாற்றப்படுகிற ஒரே ஒரு நாமம் இயேசு கிறிஸ்துவின் நாமம் மட்டுமே. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. ஏனி கன்றி ஏனி எந்த தேசத்திலும் உலகம் முழுவதும் பறைசாற்றப்படுகிற, அறிவிக்கப்படுகிற, நமஸ்கரிக்கிற, கொடுக்கிற ஒரே ஒரு நாமம் இயேசு கிறிஸ்துவின் நாமம் மட்டுமே. திருமணத்தை சொல்லுவாங்க, மாங்கனி தந்து நம்ம ஜீவ இயேசு நாமே. கர்த்தரை ஸ்தோத்திரம். அல்லேலூயா. தாலி கட்டுற சமயத்துல ஐயர் மந்திரம் ஓதுவாங்க. கர்த்தரை ஸ்தோத்திரம். என்ன சொல்ல இந்த காலத்துல? மாங்கல்யம் தந்த நாமே நம்ம ஜீவ இயேசு நாமே. கட்டுமேல் கர்த்தரை ஸ்தோத்திரம். அல்லேலூயா. எந்த இடத்துலயுமே அதில் பறைசாற்றப்படுகிற, புகழப்படுகிற, உயர்த்தப்படுகிற உன்னத நாமம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமம் மட்டும்தாங்க. எத்தனை பேர் ஒரு ஆமீன் சொல்றீங்க? கையை மேல உயர்த்தி அல்லேலூயா. சத்தத்தை உயர்த்தி உண்மையாவே நல்ல பெரிய பாக்கியவனா இருக்கிறீங்க, பெரிய பாக்கியவதியா இருக்கிறீங்க. ஏன் நமக்குள்ள பெரிய நாமம் இருக்கிறதுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாமத்தை சொல்லும் பொழுது ரட்சிக்கப்படுறாங்க, சொல்லும் போது சுகமாகறாங்க. நாமத்தை பயன்படுத்தும் போதே ஜபங்கள் கேட்கப்படுகிறது, நாமத்தை பயன்படுத்தும் போதே கட்டு உடைக்கப்படுகிறது. எந்த நாமத்தினாலே? கிறிஸ்து இயேசுவாகிய இயேசுவின் நாமத்தினாலே. அல்லேலூயா. சத்தத்தை உயர்த்தி உற்சாகத்தோடு வாழ வைக்கிற ஒரே நாமம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலும். தாவீது 27 சில ரதங்கள் குறித்தும் குதிரை குற்றம் பண்றாங்க. மேன்மை பாராட்டுறாங்கப்பா. என்கிட்ட 10 குதிரை இருக்குது, 100 குதிரை இருக்குது, நான் 10 ஏக்கர் வச்சிருக்கிறேன், 100 ஏக்கர் வச்சிருக்கிறேன். என்னவா இருந்தா எல்லாம் மண்ணுதான். பொண்ணு இயேசு மட்டும்தான். கர்த்தரை ஸ்தோத்திரம். அல்லேலூயா. உண்மை விசுவாசிக்கிறீங்களா? சத்தத்தை உயர்த்தி இன்னும் உற்சாகத்தோடு என்னோட மேன்மை என்ன? கிறிஸ்து நாமத்தை உயர்த்துவது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அல்லேலூயா. நீங்க பாருங்க, எந்த ஃபங்க்ஷன் போனாலும் அது ஃபங்க்ஷனா இருக்கட்டும், டெத்தா இருக்கட்டும், எங்க போய் யாரை பத்தி பயன்படுத்துவேன்? இயேசு தான் உயர்த்த. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். வாழ்வுக்கு அவர்தான், சாவுக்கு அவர்தான், உலகத்துக்கு அவர்தான். விசுவாசிக்கிறீங்க? இயேசுதாத வாழ்க்கை ஒரு சூனியமான வாழ்க்கை, இயேசுதாத வாழ்க்கை அல்லேலூயா சந்தோஷமற்ற வாழ்க்கை, இயேசுதாத வாழ்க்கை சமாதானமற்ற வாழ்க்கை, இயேசு வாழ்க்கை சுகமற்ற வாழ்க்கை. இயேசு நமக்குள்ள வந்தாதான் அவர் நாமத்தை உயர்த்த முடியும். தாவி சொல்லுகிறான், நீ நிந்தித்த அல்லேலூயா. ஏய் கோலியாத்தே, நீ மிரட்டி கொண்டிருக்கிற 40 நாள் கர்த்தரை ஸ்தோத்திரம். மக்களை மிரட்டி கொண்டிருக்கிற, எல்லாரும் பயமுறுத்தி கொண்டிருக்கிற. ஆனா பாருங்கள், அவன் சொல்றான், நான் கத்திக்கொண்டு சண்டை போட சொல்லல, கத்தியை பயன்படுத்தல. தாவீது வேற எதுவும் பயன்படுத்தல. சொன்னா, நீ நிந்தித்த கர்த்தரை ஸ்தோத்திரம். அல்லேலூயா. எத்தனை விசுவாசிக்கிறேன்? நிந்தித்த ராணுவங்களின் நாமத்தினாலே இப்பொழுது வருகிற கர்த்தரை ஸ்தோத்திரம். அப்ப என்ன அர்த்தம்னா, எந்த சந்தர்ப்பத்திலும் எந்த சூழ்நிலையிலும் நம்மை தூக்கி நிற்க வைக்கிற தேவனுடைய நாமம் மட்டும் உயர்த்தப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. நீங்க விசுவாசிக்கிறீங்களா? அப்போஸ்தலர்களுடைய புத்தகம் 4:12 வாசிங்க. அப்போஸ்தலர் 4:12 வாசிக்கலாம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. அப்போஸ்தலர் 4:12 சீக்கிரம் வாசிங்க. அவராலே அன்றி எழுதணும். அவராலே அன்றி பிரதர் கைலாசபதி போறதுக்கு. அல்லேலூயா. சத்தத்தை உயர்த்தி சொல்லும். இயேசுவாகிய கர்த்தர் அல்லேலூயா நாமத்தை பயன்படுத்துவது உங்கள் வல்லமை இறங்கிட்டே இருக்குது, பிரசனம் இறங்கிட்டே இருக்குது, தேவாக்னி இறங்கிட்டே இருக்குது. அவராலே அன்றி வேறு ரட்சிப்பு இல்லை. ரட்சிப்பு மீட்பு, பாவத்துடைய மீட்பு, வேற வழி இல்லை. காலத்துல மாட்ட பலிட்டா பாவத்தை நிவர்த்திக்காக, பாவம் நிவர்த்தியாக்கப்படலை, பாவம் மன்னிக்கப்படலை. ஆனா தீர்ப்பட இயேசுவை சிலுவைக்கு போன பிற்பாடு தான் பாவ நிவர்த்தி உண்டாயிற்று. பாவம் கழுவப்பட்டது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பலியான யார் தெரியுமா? இயேசுவாகிய கர்த்தர். அல்லேலூயா. சொல்லுங்க பார்க்கலாம். உண்மை விசுவாசிக்கிறீங்களா? இந்த வசனம் வாசிக்கிறோம். அல்லேலூயா. அவரால் அன்றி வேறு ஒருவராலும் nobody is there. No. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க.
உற்சாகத்தோடு. இந்த பூமி எத்தனையோ பேர் வந்தாங்க, எத்தனை தலைவர் வந்தாங்க, விஞ்ஞானிகள் வந்தாங்க, புலவர்கள் வந்தாங்க, சாமியார்கள் வந்தாங்க, யாரும் ரட்சிப்பு கொடுக்க முடியவில்லை. ஆமென். ரட்சிப்பு கொடுக்கிற ஒரே ஒரு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மட்டுமே. ரட்சிக்கிற அவர்தான், பாவத்தை மன்னிக்கிறது அவர்தான். இயேசு உண்மையான தெய்வம். எத்தனை பேர் நம்புறீங்க? சத்தமா சொல்லுங்க. உற்சாகத்தோடு. வானத்தின் கீழே பூமிக்கு மேல பாவத்தை மன்னிக்கிற ஒரே ஒரு பரிசுத்த என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மட்டும்தான் தெய்வம், ஆண்டவர், இரட்சகர், மாறாதவர், உயர்த்தப்பட்டவர். உண்மை விசுவாசிக்கிற மாத்திரம் ஆண்டவரே என் நாமத்தில் சொல்லுங்க, இதை கேட்டால் தருவேன். என் நாமத்தை பயந்திருக்கும் நீதி சூரியன் உதிக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் ரட்சிப்பில்லை. ஹல்லேலூயா. சத்தம் வாசிக்கலாமா? அவரால் எந்த ரட்சிப்பில்லை. அடுத்த வரி வாசிங்க. எங்கேயோ பார்த்துருக்கிறீங்க எல்லாருமே. நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு, ரட்சிக்கப்படும்படிக்கு, மீட்படைம்படிக்கு. வாசிக்கலாமா? வானத்தின் கீழே, வானத்தின் கீழே மனுஷனுக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறு நாமம் கட்டிடப்படவில்லை. பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க. நானோட பெரிய அந்தஸ்துங்க. எத்தனை பேர் சுவாசிக்கிற எல்லா சாமியை தெய்வத்தை விட உயர்ந்த அந்தஸ்து இயேசுக்கு மட்டும்தான் உண்டு. அவர் நாம உயர்ந்த நாமம். ஹல்லேலூயா. இயேசுவின் நாமம் தான் உயர்ந்த நாமம். மேல் பாராட்டுங்க. நாமத்தை குறித்து ஆசீர்வாதமா இருப்பீங்க, பலமா இருப்பீங்க. இயேசு நாமத்தை சொல்ல 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 கை உயர்த்தி கை உயர்த்தி உம் நாமம் சொல்ல சொல்ல என் உள்ளமெல்லாம் உள்ளதையா. உம் நாமம் சொல்ல சொல்ல என் உள்ளமெல்லாம் உள்ளதையா. உம்மன்பை பாடு பாடு, உம்மன்பை பாடு பாடு, என் இதயமெல்லாம் இனிக்குதையா, என் இதயமெல்லாம் இனிக்குதையா. எனது மனவாளே என் இதயத்தே நான் உண்மைத்தான் தேடுகிறேன். என் வாயில் சொன்னதெல்லாம் ஏற்றதாய் இருப்பதாக. என் வாயில் சொன்னதெல்லாம் ஏற்றதாய் இருப்பதாக. உகந்தனராய் இருப்பதாக உமக்கே உகந்தனராய் இருப்பதாக. எனது மனவாளே என் இதய வேந்தரே இயேசையா உம்மைத்தான் நேசிக்கிறேன். நான் உம்மைத்தான் தேடுகிறேன். கர்த்தர் தாம் இந்த வார்த்தைகளை கர்த்தர் கோடி மடங்கு ஆசீர்வதிப்பாராக. நம்ம எல்லாம் உட்காருவோம். Please sit down. Hallelujah.